ஹலோ வணக்கம். இது பசுமை வானொலி 90.4 உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி. நம்ம கூட இப்போ ஷென்பா மேம் இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்காங்க. இவங்க நிறைய தொழில்கள் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஸ்பீச் கேட்டாலே நமக்கே கூஸ் பம்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மேம் கிட்ட டீனேஜோடைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் மேம். ஹாய், திஸ் இஸ் ஷென்பா. நான் ஒரு விமன் என்டர்பிரைனர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எல்லாம் யங்கஸ்டாக இருக்கும். நான் என்னோட சார்பாக சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறோம், கேளுங்க. ஓகே மேம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே டிகிரி அப்படிங்கிற அதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டாங்க. அந்த பேஸாக எல்லாரும் முடிச்சிடறாங்க. டிகிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க உங்களை மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பாக எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஷியோர், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிகிரிங்கிறது பேசிக்காக இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர்ஸும் ஓரளவுக்கு தமிழ்நாடு ஆர் இந்தியாவை வச்சுக்கலாம். நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு டிகிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப 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 வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 20-15 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ஒரு கேர்ள் ஒரு டிகிரி படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பாய் டிகிரி படிச்சிருவாங்க, ஆனால் ஒரு கேர்ளை டிகிரி படிக்க வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமா, எவ்வளோ ஏழை குடும்பத்துல இருந்து வர பொண்ணா இருந்தா கூட ஒரு பேசிக்கா டிகிரி அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டுனாலும் படிக்க வச்சிடுறாங்க. அதுவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஏன்னா நாங்க படிச்ச டயத்துல எல்லாம் ஒரு டிகிரி படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பொண்ணுங்களை ஸ்கூல் முடிச்ச உடனே அடுத்து அவங்களோட மேரேஜ் என்ன அப்படிங்கறத தான் யோசிப்பாங்க. இன்னைக்கு எல்லா அப்பா அம்மாவும் தான் பொண்ணை டிகிரி படிக்க வச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க. அந்த பெரிய மூவே ஃபர்ஸ்ட் நம்ம கேர்ள்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். அடுத்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அந்த இடத்துல இருந்து நின்றக்கூடாது. படிப்புங்கிறது ஒரு டிகிரிங்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வர்றதுக்கு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எப்படி வளர்த்துக்கிறோம், ஒரு விஷயத்துல எப்படி நம்மள அப்டேட்டா வச்சுக்கிறோம். நமக்கு எந்த விஷயம் வேணாலும் பிடிச்சிருக்கலாம். ஒருத்தருக்கு டெய்லரிங் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு பிசினஸ் பண்றது பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு ஜாப் பிடிச்சிருக்கலாம், எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அதுல நம்மளோட அப்டேட்டை நம்ம வளர்த்துட்டே இருக்கணும். இன்னைக்கு அந்த ஃபீல்டுல என்ன அப்டேட் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ டிகிரிங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யாரா இருந்தாலும் பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம், தன்னோட பேஷனை நோக்கி அவங்களோட அப்டேட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூவ் ஆன் ஆகுறது பெஸ்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேம், சூப்பர் மேம். நெக்ஸ்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க. எப்போ பார் எனி டைம் ஃபோன் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. யாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மிங்கிள் ஆகிறதே கிடையாது. அவங்க பேசினாங்க அப்படின்னா அதை காதில் வாங்கிட்டு அதுக்கு ரிப்ளை கூட பண்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எல்கேஜியில் ஆரம்பிச்சா காலேஜ் படிக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல்ல இருந்துமே உங்களுக்கு ஃபோனில் தான், வாட்ஸ்அப்பில் தான் எல்லா மெசேஜஸும் பிடிஎஃபாகவும் அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம இதை பசங்களை மட்டுமே குறை சொல்றதுல இதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஸ்கூல் சைடும் சரி, பேரண்ட்ஸ் சைடும் சரி, இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. அதுலேருந்து பசங்களை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வரதுங்கிறதுல தான் இருக்கு. மொபைல் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணணும். பசங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு பேரண்ட் ஒரு லிமிடேஷன் வச்சுக்கணும். பசங்களும் அதை கேட்கணும். பேரண்ட்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது, பசங்களும் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இன்னொன்று, எல்லா விதமான அட்வான்டேஜும் மொபைல் போன்ல இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கேம் விளையாடுறது மட்டும்தான் பசங்க பண்றாங்கன்னு. நல்ல விஷயங்களும் நிறைய கத்துக்கிறாங்க. இன்னமும் அந்த பசங்களும் கொஞ்சம் எந்த இது நம்மளோட லைஃபுக்கு முக்கியங்கிறத அவங்க பார்த்து உள்ள போய், இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களே இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி படிக்கிறவங்களா இருக்கட்டும், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் போன்ல இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். பசங்க தேவையில்லாத கேம்ஸ் விளையாடுறதோ இல்லை வேற, ஏன்னா இன்னைக்கு இருக்க கேர்ள்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் போன்னால தான் வருது. ஸோ அதுல இருந்து எப்படி அவங்க வெளியே வராங்க, நம்ம யூஸ் பண்றதுல நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும், அடுத்தவங்களோட இதை நம்ம எந்த அளவுக்கு லிமிடேஷனா வச்சுக்கணுங்கிறத கேர்ள்ஸ் குறிப்பா அதுல ரொம்ப இதா இருக்கணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டா அந்த மாதிரி ஒரு தெரியாத பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு தெரியாத ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றதோ இல்ல அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையோ ஒரு கேர்ள் ரொம்பவே அதுல சஃபர் ஆகுறாங்க. அதுல இருந்து வெளியே வர்றது ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசும்போதே நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் வரும்போது தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் நம்மளோட நேம், அட்ரஸ், போட்டோஸ் இது எல்லாமே சென்ட் பண்றது ரொம்பவே ஒரு முட்டாள்தனமா நான் நினைக்கிறேன். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லா கேர்ள்ஸுமே வெளியே வாங்க. எவ்வளவோ
விஷயம் ஃபோனில் தெரிஞ்சுக்கிறது இருக்குது. நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, நல்லதுக்காக மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டே இருங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. இப்போ வந்து பெஸ்டி, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. ஸோ அப்படி பொண்ணுங்க பசங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் மேம், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல வந்து பொண்ணுங்க பசங்க கிட்டேயோ பசங்க பொண்ணுங்க கிட்டேயோ பேசாமலாம் இருக்க முடியாது. அந்த பேச்சு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். ரெண்டாவது, பொண்ணுங்க வந்து பேசுறத வச்சு பசங்க அட்வான்டேஜாவும் எடுத்துக்க கூடாது. நிறைய வீடுகளில் நம்ம பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், பசங்கள்கிட்ட இப்படி பேசணும் அப்படி பேசணும், பசங்கள்கிட்ட ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், பேட் டச் எது குட் டச் எது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குற நம்ம பசங்க கிட்ட எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. எல்லா பையனோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் இதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறணும், ஒரு அம்மாவா நான் உன்கிட்ட இருக்கேன், ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுறீங்களோ அதே மாதிரி வெளியே இருக்க ஒருத்தவங்க ஒரு பொண்ணுகிட்டயோ ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி இல்லை காலேஜ் படிக்கிறப்பையும் சரி, அது பெஸ்டியா இருந்தாலும் சரி லவ்வரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுகிட்ட எந்த அளவுக்கு பேசணும் எந்த அளவுக்கு பழகணுங்கிறத ஒரு அம்மா ஃபர்ஸ்ட் ஒரு பையனுக்கு டீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு அம்மா சொல்லி கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு பையனால இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு பொண்ணா எவ்வளோ ஹர்ட் ஆகும், எவ்வளோ வலிக்கும், ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத ஒரு அம்மா சொன்னா மட்டும்தான் ஒரு பையனுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா அம்மாவும் பெண்களுக்கு டீச் பண்றதை விட பசங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்க கூடாதுங்கிறத எல்லா பையனை பெற்ற அம்மாவும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வானமெல்லாம் மேகம் என் மனசெல்லாம் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிப்ரெஷன்லேயே இருக்காங்க. அப்படி டிப்ரெஷன் எதுக்காக வருது, அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்க எப்படியெல்லாம் மேம் வெளியே வரணும், அதை எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிற பையனுக்கும் டிப்ரெஷன் இருக்கு, காலேஜ் படிக்கிற பையனுக்கும் டிப்ரெஷன் இருக்கு, வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சும்மா வீட்டில் நான் வெட்டியாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்கு. ஸோ டிப்ரெஷனுங்கிறது இன்னைக்கு இல்லாத ஆளே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனுங்கிற வேர்டே எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ தான் எல்லாரும் டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு இது வந்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. நான் ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம உட்காந்துட்டே தான் இருக்கணும். வேற எந்த விஷயத்துலையும் நம்மளால இன்வால்வ் ஆகவே முடியாது. நம்ம ஒரு விஷயத்தில் டிப்ரெஷனாக இருக்கோம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துருச்சு, இல்லை என்னை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, அந்த மாதிரி யார் ஃபீல் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நான் இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் அதனால் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு டிப்ரெஷனுக்குமே நம்ம அமைதியாக உட்கார்ந்துருந்தோ அழுதோ இல்லை யார்கிட்டையும் பேசாமல் இருந்தோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த ஒரு டிப்ரெஷன் நம்ம வெளியே ஓவர் கம் பண்ணி வரணும்னாலும் புது விஷயங்களை கற்றுக்குங்க. அது உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ சரி, ஒரு சிலருக்கு சாங்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், இன்னொருத்தரோட பேஷனாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை தேடி ஓடணும் அப்படின்னாவே டிப்ரெஷன் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடும் கண்டிப்பாக. ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் ஃபூலிஷ்தனமான ஒரு வேலையெல்லாம் வந்து பார்த்துட்றாங்க. அதாவது தற்கொலை முயற்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக சில கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா உடனே அதில் சக்ஸஸ் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே இதாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் சக்ஸஸும் வரும் ஃபெயிலியரும் வரும். இது ரெண்டையும் ஏற்றுக்கக்கூடிய மனசை நம்ம கண்டிப்பாக வளர்த்துட்டே ஆகணும். நம்ம பண்ணுற எல்லாமே சக்ஸஸாக தான் முடியணும்னா அது வந்து நடக்காத ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வரணும்னு எதிர்பார்க்கறது நம்மளோட சின்ன ஆசையாக கூட வச்சுக்கலாம், இல்லை பேர ஆசையாக கூட வச்சுக்கலாம். ஆனால் அது நடக்கலை அப்படின்னா அடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்து அந்த விஷயத்துல என்ன நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்த செய்யறப்ப கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஒரு தடவை நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்பவுமே நம்மளுக்கு ஃபெயிலியர்லயே முடியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு விஷயமும் நம்மளோட முயற்சியை போட போட கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி வரும்.
எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம மனசை தளர விடணும்னு அவசியமே இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுல முயற்சியை போடும்போது கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி நம்மளுக்கு வரும். அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம ருசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சிகளும் பயிற்சிகளும் கண்டிப்பா தேவை. இவ்வளோ நேரம் என்னோட கருத்துக்களை கேட்டதுக்கும் என்னோட கருத்துக்களை பகிர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த பசுமை வானொலிக்கும் என்னோட நன்றிகள்.